ஓகே. ஸோ ஹாய். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா query strings வந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ query stringsனால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க்கில் இருக்கும். கொஷின் மார்க்கை தொடர்ந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கொயரியாக நமக்கு வரும். ஸோ இப்போ புரியாது, பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்குமே இன்னும் தெரில. பட் சென்டென்ஸாக சொல்லணுன்னா இட்ஸ் தி ஒன் வே இன்ஃபர்மேஷன் டு சென்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் டு தி பேக் அண்ட் சர்வர்ஸ். ஓகே. ஸோ பேக் அண்ட் சர்வர்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியாது, பட் பேக் அண்ட் சர்வர்ஸ்னால் என்னென்னு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணுன்னா ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டப்பாவுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அதே தான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதனா ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் போடுறீங்கன்னா உங்கள் நேமு, ஃபோன் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணுவீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போயிடும். ஓகே. அந்த இன்ஃபர்மேஷன் போகிற இடம் பார்த்திங்கன்னா பேக் அண்ட். ஓகே. ஸோ அந்த பேக் எண்ட்லேருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு வந்து ஃபோன் போடுவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க அட்மிஷனுக்கு, ஸோ என்ன பண்ணலான்ட்டு. டீக்கே. ஸோ அதுதான். க்ரோம் போயிடுங்க. ஸோ query strings வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறோம். query stringsல வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கெட்டு, இன்னொன்று வந்து போஸ்ட்டு. ஸோ கெட்டுன்றது வந்து ஒரு வெப்சைட்டோட மேல் பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அதாவது இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். டீக்கே. ஸோ இப்போ அந்த கெட் மெத்தட் வந்து இப்போ பார்க்கலாம். கெட் மெத்தட்னா என்னென்னா, ஸோ எது மேலே நம்ம query string யூஸ் பண்ணுமோ அது மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேக் மேலே. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் இப்போ சொல்கிறத இப்போ நீங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ என் கூடவே படிச்சுட்டே ஒரே வீடியோவை மும்முரமாக ரொம்ப புத்திசாலிங்களாம் படிச்சுட்டே வந்துனே இருக்கலாம், அவங்களுக்கு புரியும். ஓகே, புரிஞ்சவங்க விட்டுருங்க. இன்னொருத்தருவங்க நார்மலான பர்சன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நார்மலான பர்சன் தான். ரொம்ப நாள் கழித்து விட்டு இப்போ வந்து படிக்க ஆரம்பிக்குவான். முன்னாடி எல்லாமே மறந்துருக்கும். அடுத்து மறந்து போன நோட்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ், பிரச்சனை வரும். பட் ஸ்டில் என்னென்னா ஒரு 5 minutes கேப் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் என்ன மறுபடியும் டைப் பண்ணி பார்க்குறது, ரிசல்ட் பார்க்குறது, டைப் பண்ணி பார்க்குறது, ரிசல்ட் பார்க்குறது, இந்த மாதிரி. ஓகே. இந்த மாதிரி வந்தால் கன்ஃபார்ம் வந்து புரிஞ்சிடும். ஸோ அதான் சொல்கிறேன், படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் ஒரு வீடியோ பாருங்கள், அது மட்டும் போதும். ஓகே. டீக்கே. இப்போ நான் query strings என்னென்ன சொல்கிறேன்னா, query strings வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபார்ம் மேலே நான் query பண்ணணுன்னா இந்த ஃபார்ம் டேக் மேலே நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். டீக்கே. ஸோ இதுதான் ஃபார்ம் டேக்கா. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன், மெத்தட்ன்ட்டு. METHOD மெத்தட். டீக்கே. மெத்தட் ஈக்குவல் டு அதுக்கு வேல்யூ என்ன தரேன்னா GET கெட். டீக்கே. சேவ் பண்ணிடுங்க. சேவ். இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சா. க்ரோம் போயிடுங்க. மறுபடியும் இந்த கோடெலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இந்த கோடெலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கோடெலாம் இதாகிட்டா பிரச்சனை ஆகிடும்ல. அதனால் இந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் எனக்கு ஆக்சஸ் கேட்டு நீங்கள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கின்னு நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீக்கே. ஸோ அதுக்கு ஓகே, ஃபைன். கூகுள் க்ரோமா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பேஜில் ரிஃப்ரெஷ். ஸோ ரிஜிஸ்டர். ஸோ query string ஏன் வர மாட்டேங்குது. டீக்கே. ஸோ இது வந்து வரல, எனது இந்த query strings வந்து வரல. என்ன ரீசன் எனக்கும் தெரில. பட் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணலாம் எரர் கூகுள் சர்ச் பண்ணி. பட் அதுக்கெலாம் டைம் இல்லை. இது ஃப்யூச்சருக்கு இம்பார்ட்டண்ட்டானு கேட்டால் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் எனக்கு படல. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க, query strings ஆர் யூஸ் டு டு சென்ட் இன்ஃபர்மேஷன் டு பேக் அண்ட் சர்வர்ஸ். ஓகே. அதெல்லாம் எப்படி வரும், எப்படி ஸ்டார்ட் ஆகும், இந்த மேலே தான் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின் மார்க் போட்டு ஸோ இந்த மாதிரி கொஷின் மார்க் போட்டு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் நேமில் எதனா என்ட்ரு பண்ணனா இந்த மாதிரி வரும். அப்புறமா கேப் விட்டு ஆண்டு போட்டு செகண்டில் எதனா பண்ணனா இப்படி வரும். இந்த மாதிரி வரும். ஓகே. இந்த மாதிரி வேல்யூஸ் வரும். பட் ஸ்டில் இப்போ வந்து உங்களுக்கு புரியாது எதுவுமே. பட் query stringன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்மிட் பண்ணும்போது இப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல, இங்கே எல்லாமே வேல்யூஸ் என்ட்ரு பண்ணிட்டு இது எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு மேலு இப்போ கேட்டு இதெல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல. ஸோ அப்போ வந்து
query strings வந்து வரும். ஸோ பட் இங்கே ஏன் வரலன்னு எனக்கும் தெரில. ஃபார்ம் போட்டால் வந்துன்னுக்கணும். ஒருவேளை வேல்யூன்ற ஆட்ரிபியூட் நம்ம செட் பண்ணோமா? டிகே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் ஒரு ஹோம்ஒர்க்காக கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் வாட் இஸ் query stringsன்னு. W3 ஸ்கூல்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும், பெரிய வெப்சைட் HTMLக்கு. நம்ம HTML ஃபுல்லாக கவர் பண்ணுறோமான்றதெல்லாம் இல்லை. எது டவுட்டோ நீங்கள் W3 ஸ்கூலில் தேடிக்கலாம். ஸோ ஏன் ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டோன்னா HTML வந்து ஒரு பழைய லாங்குவேஜ். அந்த காலத்தில் வந்து HTML டெவலப்பர்ன்ட்டு வேலை இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அது வந்து பாப்பா விளையாட்டு மாதிரி. டிகே ஸோ HTMLக்கு இவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வேறு அடுத்தது வீடியோஸில் பார்க்கலாம். கெட்டுன்னு இருக்குதா? கெட்டுன்னு இருந்தால் போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. போஸ்ட் இல்லை ஒருவேளை சின்டாக்ஸ் தப்பா? GTG ஜெட்டு சேவ் கண்ட்ரோல் எஸ் சேவ் ரிஜிஸ்டர்ட் HTML மௌலிக சர்மா ஃபோல்டரா? டிகே க்ரோம் போயிடலாம். ரிஃப்ரெஷ் ஃபைல். டிகே ஸோ வரல. பட் என்னென்னு பார்க்கலாம், மேலே என்ன பிரச்சனை இருக்கும். பட் ஓகே ஃபைன். கெட்டுன்னு இருந்தால் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். போஸ்ட்டும் அதே தான். பட் ஆனால் query strings தான் ஸ்பிட். போஸ்ட் என்னென்ன கெட் மெத்தட் வந்து query strings வந்து ஸ்பிட் அவுட் பண்ணோம். பட் போஸ்ட் வந்து query strings வந்து ஸ்பிட் அவுட் பண்ணாது. அதுதான் தட்ஸ் தி மேட்ரு. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேருக்கு எதுவும் புரியாது. பட் புரிஞ்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன். பட் நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். கெட் மெத்தட் வந்து query strings ஸ்பிட் அவுட் பண்ணோம். பட் எனக்கு query strings என்னன்னே தெரில. பட் ஸ்டில் என் அறிவை நான் யூஸ் பண்ணி query stringsனால் என்ன, சாரி கெட் மெத்தட் வந்து என்ன பண்ணோம், query strings எனக்கு வந்து ஸ்பிட் அவுட் பண்ணோம். போஸ்ட் மெத்தட் வந்து query strings இன்ஃபர்மேஷனை ஸ்பிட் அவுட் பண்ணாது. அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எங்கன்னா தெரியாத இடத்துல இப்படி சமாளிச்சிக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவு தான் தேவை. என்ன தான் நம்மளுக்கு தெரியலனாலும் ஏதோ ஒரு படித்த ஞாபகத்தில் நம்ம வந்து அப்படியே இருந்துக்கணும். ஓகே டிகே ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோக்கு பார்க்கலாம். பாய்.